ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். விடிஞ்சிருச்சு, எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் வாருங்கள் என்று வரவேற்று தினந்தோறும் இந்த அனுதின தியானத்தின் வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். வாருங்கள். இப்போ குட் ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு, ஈஸ்டரும் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தினமும் தேவனோடு கூட ஐக்கியப்படுவது மிக மிக முக்கியம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, மற்றொரு நாளை எங்களுக்கு அருளியிருக்கிறீர், இன்றும் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, சகோதரரே, சகோதரிகளே, என்னங்க சாதாரணமாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு தானே சொல்லுவோம். ஆனால் பவுலை பார்த்தா அப்படி எழுதும் போதெல்லாம் பெரும்பாலும் சகோதரரே அப்படின்னு தான் உபயோகிப்பான். பட் தட் டசன்ட் மீன் தட் சகோதரிகளே என்று அவர் அழைக்கவில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பாலாருக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கானது மாத்திரமல்ல, எல்லோருக்குமானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கவனிங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான, ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். இப்பொழுதுதான் உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடி வந்திருக்கிறோம். அந்த காரியங்களெல்லாம் தியானித்திருக்கிறோம், தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும், என் தேவன் ஜீவனுள்ளவர், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்திருக்கின்றவர், ஜீவனோடு இருக்கின்றவர், ஜெபத்திற்கு செவிசாய்க்கிறவர், நம்மோட கூட பேசுகிறவர், நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறவர். இன்னும் விரைவிலே அவர் இருக்கும் இடத்திலே நாமும் இருக்கும்படியாய் நம்மை அழைத்துச் செல்லுவதற்கு வருகிறவராயிருக்கிறவர். ஜீவனுள்ள தேவனிடத்திலே நாம் எப்பொழுதுமே கூட பேச வேண்டும். அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களுக்குள் இருப்பது ஒரு அற்புதமான காரியம். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களுக்குள் இருப்பது மிகவும் பயங்கரமான காரியம். அதாவது எலக்ட்ரிசிட்டி நம்ம எல்லோருக்குமே அவசியமானது தான். எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் பல்ப் எரியுது. இந்த எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் இன்று எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றதுல்ல. எலக்ட்ரிசிட்டி ஒருவேளை ஒரு மணி நேரம் இல்லைன்னா அது எவ்வளவு பாடுபடுத்துது நமக்கு நல்லாவே தெரியும். மின்சார சக்தி நமக்கு நன்மை செய்து அப்படின்னு சொல்லி அதை போய் முத்தம் கொடுத்தா அது எப்படிங்க இருக்கும்? விரல் நுனி பட்டா கூட அவ்வளவுதான், அது பெரிய பிரச்சனையாயிடும். அதை சரியான விதத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. நமக்கு அவசியப்படுகிற விதத்தில் எல்லாம் அந்த வெளிச்சத்தின் கதிர்கள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை பயக்கிறது. அதே சமயத்தில் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே போல ஜீவனுள்ள தேவன் நம்மை நேசிக்கின்றவர், நமக்கு ஜீவனாயிருக்கின்றவர், நமக்கு சுகத்தை தருகிறவர், நமக்கு ஆறுதலை தருகிறவர், நம்மை மன்னிக்கிறவர், நம்மை சகித்துக் கொள்ளுகிறவர், நம்மிடத்தில் பொறுமையாயிருக்கிறவர், நமக்கு எல்லா விதத்திலும் அவர் சகாயம் பண்ணுகிறவராய் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் தம்மைத்தாமே தாழ்த்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே நாம் அவரை அலட்சியமாக எண்ணினால் அது ஆபத்துங்க. இயேசுவின் அன்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதோ அலட்சியமா தான் இருக்கு. அவருடைய சுவிசேஷமும் சத்தியங்களும் சாதாரணமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் கேட்டு கேட்டு ஒரு பழக்கமாயிடுச்சு. அதற்காக ஆண்டவருடைய பேரை சொல்லிக்கிட்டு இஷ்டம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ரொம்ப பெரிய ஆபத்து. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு எனக்காக மரித்தார் என்று குட் ஃப்ரைடே அன்றைக்கு நாம் தியானித்தோம். அவர் திரும்ப உயிர்த்தெழுந்தார் என்று ஈஸ்டர் என்று நாம் மகிழ்ந்தோம். அவருக்காக இனி வாழ்வேன், அவர் என்னுடைய ஸ்தானத்திலே எனக்காக மரித்தார், எனவே இனி நான் அவருடைய சாட்சியாக வாழ்வேன் என்று உடன்படிக்கை செய்து கொண்டோம். அதோடு அதை அப்படியே விட்டுட்டா சரியில்லைங்க. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடப்பதற்கு அனுதினமும் நம்மை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும்.
விசுவாசமில்லாத பொல்லாத இருதயம். பழக்கப்பட்டு விட்டவைகளுக்கு நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஒரு தடவை ஜெபிச்ச உடனே தேவன் கொடுத்துட்டார் அப்படிங்கறதால ரெண்டாவது தடவை அவ்வளவு சீரியஸா ஜெபிக்க மாட்டோம். சாதாரணமா ஜெபிப்போம், சரி கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த அநேகர் அப்படி தேவனுடைய நன்மைக்கு பழக்கப்பட்டு விசுவாசமற்றவர்களாய் அவ்விசுவாசத்தோடு, அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தோடு. பொல்லாத இருதயம், விசுவாசமற்ற இருதயம், அது ரொம்ப பயங்கரங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மனிதன் எவ்வளவு உயரப் போகிறானோ அங்க அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். உயர்ந்த இடத்திலே போகும்போது நடவடிக்கையை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாமே கவனமா பார்க்கணும், வழியை ரொம்ப கவனமா பார்த்து போகணும். ஏன்னா அங்கிருந்து இடறி விழுந்தால் அது பெரிய ஆபத்து இல்லையா? எனவேதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற போது, நம்மை உயர்த்துகிற போது, ஆவிக்குரிய பிரகாரமான பொருளாதார ரீதியாய் உயர்த்துகிற போது, நம்மில் எங்காவது விசுவாசமற்ற பொல்லாத இருதயம், விசுவாசமற்ற இருதயம் வந்து விடுமோ என்று கவனமாக, ஒருவேளை நமக்குள் அப்படிப்பட்ட தீய காரியம் ஆரம்பித்து விடுமோ என்று நாம் நம்மை எச்சரிக்கையாய் காத்துக்கொள்ள வேண்டும், பரீட்சித்துக் கொள்ள வேண்டும். கோவிட் டைம் வந்தது இல்லையா? அந்த டைம்ல பாருங்க, எல்லாருமே அந்த கோவிட் டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டோம். ஐயோ எனக்கும் வந்துருச்சோ என்னமோன்னு. கொஞ்சம் இருமுனாலோ, கொஞ்சம் தும்முனாலோ, கொஞ்சம் சளி கிளி பிடிச்சிட்டாலோ உடனடியா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு பரீட்சிச்சுக்கிட்டே இருந்தோம். இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாடா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இருக்குன்னா அப்புறம் அல்லாடி போய் அவசரமா அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நாம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதே போல நமக்குள்ள ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி இந்த உலக பிரகாரமான ஆசைகள் மெல்ல மெல்ல நமக்குள் பிரவேசிக்கிறதோ என்னவோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது பங்கம் வந்து விடுமோ என்னவோ. இந்த சின்ன பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெந்தோ வரும், ஆனா சின்னதா தான் இருக்கும். அது அப்படி உள்ள வந்துருச்சுன்னா மரத்தை காலி பண்ணிடும். கரையான் இல்லையா, பலகை, புக் எதுவா இருந்தாலும் அதை அப்படியே அரிச்சிடும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த அவிசுவாசம் என்பது, விசுவாசமற்ற வாழ்க்கை என்பது, அலட்சியம் என்பது நமக்குள்ளே வந்து விடுகிற போது அது நமக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்து விடும். அதனாலதான் நாம பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா டெஸ்டும் பண்றது. உலக பிரகாரமா பாருங்க, எத்தனையோ மிஷின்ஸ் வந்துருச்சு. சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிறதா உடனே, பிபி செக் பண்றதுனாலும் உடனே, நம்முடைய வெயிட்டை செக் பண்ணி சரி பண்றதுக்கு எல்லாத்துக்குமான மிஷின்ஸ் வந்துருச்சு. அப்போ நம்முடைய விசுவாசம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி டெஸ்ட் பண்றது? நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிறதா இல்லையா என்று எப்படி செக்அப் பண்ணிக்கிறது? இந்த உலக பிரகாரமான ஸ்கேன்ஸ் மற்றும் எக்ஸ்ரேஸ் எல்லாம் அதுக்கு உதவுமா? அல்லது உலக பிரகாரமான டாக்டர்ஸ் கிட்ட போனா அவங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஒரு பாஸ்டருக்கு கூட இன்னொரு நபரை பார்த்து நீ ஒரு நல்ல விசுவாசி என்று சொல்வதால் அவர் அப்படிப்பட்டவரா இல்லாமலும் இருக்கலாம், அல்லது விசுவாசியாக இருக்கிறேன் என்று சொல்லுவதால் மாத்திரம் அவர்கள் விசுவாசியாக இல்லாமலும் இருக்கலாம். விசுவாசியோ அவிசுவாசியோ, மனிதர்கள் நம்மை பற்றி தீர்ப்பு சொல்வது நம்முடைய வெளியரங்கத்தை பார்த்துத்தான். ஆனால் நம்முடைய இருதயத்தின் நிலைமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நமக்கு பொல்லாத இருதயம் இருக்கிறதா அல்லது நல்ல இருதயம் இருக்கிறதா, தாழ்மையுள்ள இருதயம் இருக்கிறதா, பெருமையுள்ள இருதயம் இருக்கிறதா, நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமின்மைகள் இருக்கிறதா, அல்லது நம்முடைய இருதயத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முழங்காலில் நிற்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முழங்கால் படியில் நின்று அன்று தாவீது விண்ணப்பம் செய்தான். தேவனே, என்ன பரிசோதிங்க, என்ன பரீட்சிங்க, உமக்கு விருப்பமில்லாத ஏதாவது காரியம் எனக்குள் இருக்கின்றதா? என்ன பரீட்சிங்க ஆண்டவரே, என்ன பரிசோதித்துக் கொள்ளுங்கப்பா. நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால நம்முடைய கண்களை விரிச்சு பார்ப்பாங்க, டார்ச் அடிச்சு பார்ப்பாங்க, ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு நம்ம இருதய துடிப்பு எப்படி இருக்கு, அதே போல நம்ம நாடியை பிடிச்சு அது எப்படி இருக்கு, அப்படி பார்த்து சில ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ இன்னும் ஆழமா, அதாவது இவைகளால் கண்டுபிடிக்க முடியாத, எக்ஸ்ரேல கூட கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இருக்கு சரீரத்துக்குள்ள. அவைகள் எல்லாம் ஸ்கேன் பண்ணினாலே தவிர தெரியாது. அந்த ஸ்கேனிங்ல தான் எவ்ரி டீட்டெயில்ஸ் தெரிய வரும். அதே போல தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்ன ஸ்கேன் பண்ணுங்க, என்ன பரிசோதிங்க ராஜா, என்ன பரீட்சிங்க, நீங்க அருவருக்கிற காரியங்கள் ஏதாவது எனக்குள் இருக்கிறதோ என்று அன்றன்று தேவனுடைய சந்நிதியிலே நாம் விண்ணப்பம் செய்யும் போது அது மிக அவசியமான ஒன்று. இந்த உலக பாவ கரைகளிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்படும்படியாக முழங்காலில் நின்று ஜெபிப்பது, அதாவது அவருடைய வார்த்தை ஒரு கண்ணாடிக்கு முன்பு நின்று நம்மை நாமே பார்த்துக் கொள்வது, சரி செய்து கொள்வது போல தேவ வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது உன் இருதயத்தின் நிலைமையை தேவன் தெள்ளத் தெளிவாக உனக்கு காட்டுவார்.
வார்த்தையின்படி நீ உன்னை பார்த்துக் கொள்ளும்போது வார்த்தையின் அடிப்படையில் என் இருதயம் இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொள்ளுவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதும் தியானிப்பதும் மிக மிக அவசியம். யாரெல்லாம் தேவனோடே கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே வலப்புறம் இடப்புறம் வழுவி போகாமல் தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்க முடியும். ஏதோ ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சுத்த இருதயத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடாதுங்க. நம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் சென்று கொண்டே இருக்கிற போது நம் பயத்தோடும் பொறுப்போடும் நம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப 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 முக்கியம். ஒரு நல்ல ஒயிட் ட்ரெஸ் ஒருவேளை இன்னைக்கு அணிஞ்சு கொள்ளலாம். ஆனால் நீ ஏதாவது கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன்னா அதுல ஈஸியா அழுக்கு பிடிச்சிடும் இல்லையா? மறுபடியும் அதை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா? ஒரு காலத்திலே ரட்சிக்கப்பட்டு தேவன் அருளிய புது இருதயத்தை பெற்றுக்கொண்டாய். கடந்த நாட்களை போன்ற ஈஸ்டர் சந்தர்ப்பமாகவோ குட் ஃப்ரைடே சந்தர்ப்பமாகவோ மறுபடியும் ஆண்டவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு தேவனிடத்திலே மறுபடியும் உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய். நல்லா இருக்கு. ஆனால் ஒரு விசை நான் கழுவப்பட்டு விட்டால் இனி எப்பொழுதும் அப்படியே இருப்பேன் என்று நினைத்தால் அது அஞ்ஞானம். இந்த உலகத்திற்குள்ளாக இருக்கிறோம், அவிசுவாசிகளோடு இருக்கிறோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த உலகத்துக்குள்ளதானே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். எனவேதான் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வப்பொழுது வார்த்தை என்கிற ஸ்நானத்தினாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், அன்றன்று தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் அனுதின தியானத்தின் மூலமாக என்று அநேகர் நீங்கள் சொல்லுகிறீர்கள். நானும் உங்களோடு பேசும்போது என்னோடும் கூட தேவன் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அன்றன்று தேவன் நம்முடைய நிலைமையை நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நமக்கு தேவையான ஆறுதலை ஆதரவை அருளிச் செய்கிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சில பேர் தேவன் பேசினாலும் கூட அவர்கள் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பது போல் இது தேவனுடைய சித்தம் அல்ல என்று தெரிந்தாலும், தாங்கள் செய்வது சரியில்லை என்று மனசாட்சி எச்சரித்தாலும், சிலர் எப்படியாவது தங்களுடைய இஷ்டத்தையே நிறைவேற்ற வேண்டுமென்று ஆசைப்பட்டு சங்கடங்களிலே சிக்கிக் கொள்ளுவார்கள். தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டால், கவனிங்க, நம்ம வீடுகளில் கூட ஐயா வெளியே போக வேண்டாம் மகனே, போக வேண்டாம், அந்த நடுராத்திரியில் நீ வெளியே போகாத, அல்லது இந்த மட்ட மத்தியானத்தில், அல்லது அந்த இடத்துக்கு நீ போகாத அப்படின்னு அம்மா சொன்னாலும் அல்லது அப்பா சொன்னாலும், நிறைய வாலிப பிள்ளைகள் நாட்களில் பார்க்குறோம். அப்பா அம்மா பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமோ அல்லது ஒரு ஆபத்தில் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு புத்தியே வருது. தேவன் நம்மை எச்சரிக்கின்றார். விழுந்தால் எழுப்புகிறவர் ஆண்டவர் தான், உண்மைதான். அதே நேரம் விழாமல் காப்பாற்றுகிறவரும் அவரே என்கிற விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். விழாமல் காக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை உணர்ந்து தினந்தோறும் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்ற போது அந்த எச்சரிக்கைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்ணீர் விடாதபடி என் கண்களையும் இடராதபடிக்கு என்னுடைய கால்களையும் காப்பாற்றுங்க ஆண்டவர் என்று தாவீது சொன்னது போல, ஆமாங்க, அன்றன்று இந்த இடறி விழுகின்ற குழியை போன்ற இந்த பாவத்தின் பள்ளத்துல, இன்னும் இந்த உலக ஆசைகளோடு நிரம்பி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற சாத்தானுடைய வலைக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் அவ்வப்பொழுது நம்மோடு பேசுகிற தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்மீது நோக்கமாயிருந்து உனக்கு ஆலோசனை தருவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளையெல்லாம் உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரா இல்லையா? எனவே தினந்தோறும் ஆண்டவரே, இந்நாளிலே உம்முடைய சித்தத்தின்படி என்ன வழி நடத்துங்க, உம்முடைய பாதுகாவலுக்குள் என்னை நடத்துங்க, உம்முடைய சாட்சியாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்பது, இது வேண்டாம் என்று சத்தத்தை நீ கேட்கிற போது, அல்லது செல் என்று தேவன் உனக்கு கட்டளை தரும்போது, போ என்றால் போவது, வேண்டாம் என்றால் விட்டுவிடுவது, செய் என்றால் செய்வது, செய்ய வேண்டாம் என்றால் செய்யாமல் இருப்பது, விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய சித்தமே உத்தமம் என்று சொல்லி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டே இருப்போம் என்றால் நாம் பாதுகாப்போடு கூட அவருடைய சாட்சியாக இந்த உலகத்திலே இருக்க முடியும். அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். செபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
ஒவ்வொரு முறையும் நீர் எங்களோடு பேசுகிற போது, சந்தர்ப்பங்கள் மூலமாக, சத்தத்தின் மூலமாக, வாக்கியத்தின் மூலமாக, தேவதாசர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக, இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய சித்தம் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகையில், விசுவாசத்தோடு உமக்கு கீழ்ப்படிய வேண்டிய நாங்கள் விசுவாசமின்மைக்கு ஆண்டவரே நாங்கள் இடம் தராதபடிக்கு, இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு உம்முடைய மெல்லிய சத்தத்தை புறக்கணித்து எங்கள் இஷ்டம் போல் வாழாதபடிக்கு, நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகாதபடிக்கு, தினந்தோறும் காலையில் உம்முடைய சந்நிதியில் வந்து நின்று உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உம்முடைய சத்தத்தை அறிந்து எல்லா காரியங்களிலும் முன்னேறும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது விஷயத்தில் ஏற்கனவே வழி தவறி இருப்பீர்கள் என்றால், சாத்தானுக்கு இடம் கொடுத்ததனால், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததால், கஷ்டங்களுக்கு ஆளாகி இருந்தால், இந்த விஷயத்திலே தேவனுடைய சன்னதியிலே அறிக்கையிடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் அதையும் எங்களுக்கு தெரிவியுங்கள். 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் தெரிவியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் ரட்சிப்பை தொடர்ந்து நம்முடைய ஆண்டவரின் வருகைக்காக காத்திருப்போம். எனவே ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.